Hi friends, welcome to Chellam tips. Friends, இன்னைக்கு வீடியோல வீட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு DIY பார்க்க போறீங்க. அதுவும் வந்து வேஸ்டா இருக்கிற டி-ஷர்ட் அந்த மாதிரி பனியன் கிளாத் வச்சிட்டு சோ இது வந்து நம்ம வந்து எதுமே தைக்க போறது இல்ல. இந்த DIY நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணலாம். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது பண்றதுக்கு ஜென்ஸோட டி-ஷர்ட் இருந்துச்சுனா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லனா இந்த மாதிரி உங்ககிட்ட கிட்ஸோட டி-ஷர்ட்ஸோ அந்த மாதிரி எது இருந்தாலுமே எடுத்துக்கோங்க. சோ இன்னைக்கு நான் வந்துட்டு பையனோட ஷார்ட்ஸ் அப்புறம் டி-ஷர்ட் அந்த மாதிரி யூஸ்லெஸ்ஸாக இருக்கிறது எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே லாஸ்ட்க்கு விட்டு போயிடுச்சு. ஸோ அதை வந்து இன்றைக்கி நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஸோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. எந்த பக்கத்தில் நம்ம கட் பண்ணினா நமக்கு வந்து நல்லா ஒரு சைடு வந்து ஜாயிண்டாக இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு சைடு இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். மேல் பகுதியை வந்து நான் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடுறேன். ஸோ அது வந்து நமக்கு அப்படியே ஜாயிண்ட்லேயே இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த சைடில் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். கிளாத்து உங்களுக்கு பார்க்கும்போது புரியும். ஸோ நான் எப்படி சொல்ல வரேன் அப்படிங்கிறத. ஸோ இப்போ நான் வந்து இந்த பக்கத்தில் வந்து தான் கட் பண்ணிக்க போகிறேன். மேலே வந்து அப்படியே கொஞ்சம் ஒரு இன்ச் அளவுக்கு கட் பண்ணாமல் விட போகிறேன். ஸோ எப்படின்ட்டு இப்போ நான் வந்து உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு ஸோ இந்த இடத்துல நான் வந்து விட்டுடுறேன். ஒரு 1.5 இன்ச் போல் விட்டுடுறேன் கட் பண்ணாமல். ஸோ அதே மாதிரியே இந்த கிளாத் ஃபுல்லாகவே கட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து கட் பண்ணிவிட்டு ஸோ அந்த இடத்துல மட்டும் கட் பண்ணாமல் விட்டுடுங்க. இதே மாதிரியே இது ஃபுல்லாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே டி-ஷர்ட் எதெல்லாம் வச்சுருக்கீங்களோ ஸோ அது எல்லாத்தையுமே இது போலவே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு ஃபுல்லாக வந்து கட் பண்ணாமல் விட்டுடுங்க. ஸோ இந்த பக்கம் அந்த மாதிரி இருக்குன்னா அந்த சைடை விட்டுட்டு இந்த பக்கத்தில் நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்கள் கட் பண்ணுற அந்த பீஸ் வந்து அதோட லென்த் வந்து ஒரே மாதிரி கொஞ்சம் இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரே கலராக இருந்துச்சுன்னா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நான் இன்றைக்கி வந்து கலராக தான் பண்ண போகிறேன். ஸோ என்கிட்ட இந்த மாதிரி தான் இருக்குது. கிட்ஸோட டி-ஷர்ட் அந்த மாதிரி தேவையில்லை அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து DIYல இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். வீட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சைடை நான் விட்டுட்டு அந்த சைடில் வந்து நான் வந்து நீட்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற ஒரு 4 டி-ஷர்ட் குட்டீஸ் டி-ஷர்ட்டாக இருந்துச்சுன்னா ஒரு 4 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜென்ஸ் டி-ஷர்ட்டாக இருந்துச்சுன்னா வந்து 2 டி-ஷர்ட்டே போதும். சூப்பராக கிடைக்கும். இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து வீட்டில் இருக்க இந்த மாதிரி வேஸ்ட் கிளாத் வச்சுட்டு ஒரு மாப் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் வந்து இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இந்த டி-ஷர்ட்டு இந்த ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ அதுக்கு வந்து நமக்கு ஒரு மாப்பு குச்சி இருக்கு இல்லையா. ஸோ உங்ககிட்ட முன்னாடி வாங்கினது வேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படி இதை வந்து அரேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எடுத்து விட்டுக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு என்கிட்ட ரெடியாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் கூட கட் பண்ணிக்கலாம். வந்து நமக்கு வந்து மாப்பு அப்படிங்கும்போது நல்லா வந்து நிறையா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து துடைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் வந்து எல்லாமே கிட்ஸோட டி-ஷர்ட் பனியன்ஸ் அந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்காது பத்தாதது ஸோ அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஸோ இதையுமே அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கட் பண்ணுற கிளாத் எல்லாமே பார்க்குறதுக்கு நமக்கு வந்து ஒரு அன்ஈவனாக தெரியும். ஸோ எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இது எல்லாத்தையுமே கரெக்டான லெவல் பண்ணி கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நமக்கு எல்லாமே ஈவனாக தெரியும். ஸோ இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 4 டி-ஷர்ட் அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதாவது கிட்ஸோடது அந்த மாதிரி. ஸோ இந்த அளவுக்கு போதும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து அந்த மாப்பு குச்சி இருக்கு இல்லையா. ஸோ அதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து வச்சுட்டு நல்ல டைட்டாக வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வந்து நல்லா எல்லாத்தையுமே சுற்றிக்கோங்க. நல்லா டைட்டாக சுற்றுங்க. இந்த மாதிரி மாப்பு குச்சியில் ரெடி பண்ணிக்கோங்க.
வேஸ்ட்டாக தூக்கி போடுற இந்த மாதிரி டிஷர்ட்டில் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து கிட்ஸ் வந்து நல்லா அடின்னு அடித்து தேவையில்லைன்னு தூக்கி போடுற டிஷர்ட்டில் தான் நான் வந்து இன்றைக்கி காமிச்சிருக்கேன். ஸோ எதுவுமே நான் யூஸ் பண்ணி காமிக்கிற கிளாத் எல்லாமே உங்களுக்கு வந்து புது துணி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கிட்ஸோட இந்த மாதிரி பழைய டிஷர்ட், பழைய ஷார்ட்ஸ் அந்த மாதிரி உள்ளதில் தான் காமிக்கிறேன். தூக்கி போட்டால் குப்பைக்கு போகும். ஸோ அது வந்து குப்பைக்கு போகாமல் இன்னும் ஒரு முறை நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற வீடியோஸ் தான் வந்து நிறையவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, இதை வந்து நீங்கள் கட் பண்ணாமல் யாருக்காவது கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. தாராளமாக கொடுக்கலாம். துணி வந்து ரொம்பவே புதுசு, பிள்ளைங்களுக்கு பத்தலை அப்படின்னா தாராளமாக கொடுக்கலாம். அதுவே குழந்தைங்க ரொம்ப போட்டு அடிச்சுட்டு ரொம்ப நரைச்சி போய் இந்த மாதிரி பழுத்து போன துணிகளை வந்து கொடுத்து நம்ம அந்த குழந்தைங்க மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் புதுசாக வாங்கி கொடுங்க, பத்தாத துணிகளை கொடுங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப வீணாக போன துணிகளை கொடுக்க வேணாம், நம்ம வந்து இதை வந்து ரியூஸ் பண்ணி நம்மளே தூக்கி போட்டுடலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் வந்து நான் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பண்ணுறேன். ஸோ இது சரியா தவறா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் வந்து அந்த குச்சியை சுற்றி நல்லா டைட்டாக க்ரிப்பாக வந்து ஒரு கிளாத் சுற்றி முடிச்சுட்டு அது மேலே வந்து நான் வந்து நூலை வந்து ஒரு 2-3 சுற்று சுற்றியிருக்கேன். ஏன் அப்படின்னாக்கா அடுத்தது நம்ம சுற்றும் போது அது பிரியாமல் இருக்கிறதுக்காக. ஸோ துணியை வந்து நீங்கள் இந்த குச்சியோடு சுற்றும் போது நல்லா இழுத்து பிடிச்சி க்ரிப்பாக சுற்றுங்க. ஏன்னா நம்ம எடுத்துருக்கிறது எல்லாமே பனியன் கிளாத். ஸோ உங்களுக்கு வந்து நல்லா இழுத்து கொடுக்கும். அதனால் இந்த அளவுக்கு நல்லா இழுத்து பிடிச்சி க்ரிப்பாக சுற்றிக்கோங்க. ஒரு கிளாத்தை சுற்றி முடிச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் நூலால் ஒரு 4-5 சுற்று நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க. ஸோ அடுத்த கிளாத்தை சுற்றும் போது நமக்கு வந்து லூஸ் ஆகாமல் இருக்கும். சேம் அதே மாதிரியே இந்த கிளாத்தையுமே நான் வந்து சுற்றிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு 4 கலரில் பண்ணி காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 4 கலர் கிளாத்து டிஷர்ட் அண்ட் ஷார்ட்ஸை வச்சு. ஸோ நீங்கள் பண்ணும்போது ஒரே கலர் கிளாத்தில் பண்ணினீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து நான் லாஸ்ட்டாக வந்து நம்ம ரெட் கலர் கட் பண்ணோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் கட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதை வந்து நான் வந்து இதில் வந்து சுற்றுறேன். இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா பிடிச்சிக்கிட்டு நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு சுற்றிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக நான் சுற்றிட்டேன். இப்போ நம்ம வந்து முடிச்சு போட்டுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு நல்ல நாடா மாதிரி எடுத்துக்கோங்க, இல்லைனா இந்த பனியன் கிளாத்லேயே நீங்கள் கட் பண்ணி கூட எடுத்துக்கோங்க. ஸோ நல்ல க்ரிப்பாக முடிச்சு போடுங்க. உங்களோட ஸ்ட்ரென்த்து கொடுத்து க்ரிப்பாக முடிச்சு போட்டுக்கோங்க. அந்த குச்சியோட எண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி அந்த இடத்துல இப்போ நான் முடிச்சு போடுறேன். ஸோ நல்லா க்ரிப்பாக முடிச்சு போட்டுட்டு அந்த குச்சியோட மேல் பகுதியிலையும் இந்த நாடா வச்சு நீங்கள் நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இதுவுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு லாஸ்ட்டாக இந்த வீடியோட எண்டில் நான் வந்து இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நல்லா க்ரிப்பாக ஒரு 4-5 முடிச்சு நான் வந்து இந்த இடத்துல போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு இப்போ இந்த எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த கிளாத்தில் வந்து கீழே தொங்குற இந்த கிளாத்தில் வந்து என்னெல்லாம் வந்து அன்ஈவனாக எந்தெந்த கிளாத் தொங்குதோ ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு கொஞ்சம் ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ வந்து மாப்பு வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா நீட்டாக இருக்கும். கொஞ்சம் ஈவனாக பார்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட மாப்பு வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து இதை வந்து யூஸ் பண்ணி எங்கள் வீட்டு ஃப்ளோரை உங்களுக்கு க்ளீன் பண்ணி நான் வந்து காமிக்கிறேன். 10 பைசா செலவில்லாமல் ஈஸியாக நம்மளே ஒரு எமர்ஜென்சி மாப்பு ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த மாப்பை வந்து நம்ம ரொம்ப நாட்களுக்கு யூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ வந்து நம்ம தண்ணியில் நனைச்சி தூக்கும்போது ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளே ரெடி பண்ணினதில் எப்பயுமே ஒரு அலாதி நமக்கு கிடைக்கும் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் இதை ரெடி பண்ணப்பையும் எனக்கு வந்து ஒரு ஃபீல் கிடச்சிச்சு. ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து எங்கள் வீட்டு ஃப்ளோரை வந்து க்ளீன் பண்ணி உங்ககிட்ட காமிச்சிடுறேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ரெடி பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் இந்த மாப்பு ரெடி பண்ணிங்க அப்படின்னாக்கா chellamtips@gmail.comக்கு அந்த மாப்பை வந்து ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ நான் பார்க்கையில் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் தண்ணியில் நான் கொஞ்சம் லைசால் சேர்த்துட்டு ஸோ க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள்,
ரொம்ப லேஸாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக ஹேண்டியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து கலரான டிஷர்ட்டில் கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஒரே கலர் சூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா கடையில் வாங்கின மாப்பு போலவே ரொம்பவே அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணி நின்றுமே சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களையும் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.